ஜெயகாந்தன் எழுதிய ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். துரைக்கண்ணுவின் லாரி கிருஷ்ணராஜபுரத்தை நோக்கி போய்கொண்டிருந்தது. கிளீனர் பாண்டுவும் வாத்தியார் தேவராஜனும் அருகில் இருக்க பாடியபடி லாரியை ஓட்டும் துரைக்கண்ணு ஆங்கிலோ இந்தியன் போன்ற வித்தியாசமான தோற்றமுள்ள ஒரு இளைஞனை கண்டு வண்டியை நிறுத்தி ஏற்றிக்கொள்கிறான். ஹென்றி என்ற அவ்விளைஞன் நடத்தையும் வித்தியாசமாக இருக்கிறது. பறவைகளையும் இயற்கையும் ரசித்தபடி வருபவனுடன் தேவராஜன் பேச்சு கொடுத்தபடியே நட்பாகிறான். அப்போது சாலையோரம் குளத்தில் ஒரு நிர்வாண பெண் குளிப்பதை ஹென்றி பார்ப்பதை துரைக்கண்ணு கவனித்து அவனை கேலி செய்கிறான். தான் பார்த்ததை ஹென்றி விவரிக்க அப்போது அந்த பெண் கவனிக்கவில்லை. அங்கே துள்ளியோடைய ஒரு கன்றை தான் கவனித்திருக்கிறான் என்பது அனைவருக்கும் புரிகிறது. ஹென்ரியின் வெளிப்படையான தன்மை அனைவரையும் கவர்கிறது. ஹென்றி பார்க்க வந்த மணியக்காரர் அன்று ஊரில் இல்லாததால் தன் வீட்டில் அவனை தங்க வைத்துக் கொள்கிறான் தேவராஜன். அவனுக்கு உறவென்று ஓர் அக்கா மட்டுமே. மிக இளம் வயதிலேயே திருமணமாகி விதவையும் ஆனவர். ஆதரவிற்கு யாருமின்றி தம்பியை வளர்த்தவர் என்பதால் அக்கம்மா என்று தேவராஜன் கூப்பிடுகிற பெயரே அவளுக்கு நிலைத்திருந்தது. ஹென்ரிக்கு அந்த கிராமமும் வெள்ளந்தி மனிதர்களும் மிகவும் பிடித்து போகிறது. ஒளிவு மறைவின்றி நினைத்ததை பேசி பார்த்தவற்றை எல்லாம் ரசிக்கிற ஹென்ரியின் பழக பழக அனைவருக்கும் அவனையும் பிடித்து போகிறது. மாடுகள் மணி ஒலிக்க போவதில் பியானோவின் இசை மறைந்திருக்கிறதென்று தேவராஜனிடம் கூறி ரசிக்கிறான் ஹென்றி. இரவு தேவராஜன் உறங்கினதும் மாடியில் நின்று பூட்டி கிடக்கும் எதிர் வீட்டை பார்க்கிறான் ஹென்றி. அந்த வீட்டை பற்றி அப்பா சொல்லியவை நினைவுக்கு வருகிறது. அவன் பாக்கெட்டில் இருக்கும் அந்த வீட்டின் சாவியை தொட்டு பார்த்து கொள்கிறான். தேவராஜனின் மனைவியானவள் அக்கம்மாவுடன் கோபித்துக் கொண்டு பிறந்த வீடு சென்று விட்டதை அறியும் ஹென்றி பிள்ளை பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவனை தேற்றுகிறான். தான் வந்த நோக்கத்தையும் அப்பா பற்றியும் அவனிடம் சொல்கிறான். எதிரில் இருக்கும் பாழடைந்த வீட்டின் உரிமையாளர் சபாபதி பிள்ளைக்கு திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அவரது ஒரே தம்பி துரைக்கண்ணு படிப்பும் ஏறாமல் சொத்தையும் பாதுகாக்க துப்பின்றி திரிவதில் கவலை அவருக்கு. உறக்கம் வராத ஓரிரவில் அவர் மனைவி சவர தொழிலாளியுடன் ஊரை விட்டு ஓடுவதை பார்க்கிறார். அவமானத்திற்கு அஞ்சி வீட்டை பூட்டிக் கொண்டு தானும் ஊரை விட்டு போகிறார். இராணுவத்தில் சேர்கிறார். அங்கே அவருக்கு நெருங்கிய நட்பாகிறார் பெங்களூரிலிருந்து வந்திருந்த மைக்கேல். இருவரும் பர்மா ரெஜிமெண்டிற்கு அனுப்பப்பட்டு போரில் இருக்கிறார்கள். மைக்கேல் தன் மனைவி தெரசாவை சபாபதிக்கு அறிமுகம் செய்கிறார். ஜப்பானியர்கள் ரங்கூனை பிடித்துவிட குண்டு வீச்சுகளுக்கு மத்தியில் தப்பியோடும் சமயம் மைக்கேல் இறந்து விடுகிறார். தெரசாவை சபாபதி பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இவர்கள் இருவரும் தப்பி வர ரயிலுக்கு காத்திருக்கையில் ஒரு துணி மூட்டையில் சுற்றப்பட்ட குழந்தையை கண்டெடுக்கிறார்கள். ஹென்றி என்று பெயர் சூட்டுகிறார்கள். அன்று முதல் சபாபதி கணவராகவும் தெரசா மனைவியாகவும் பெயரளவில் ஒரு வீட்டில் வாழ்கிறார்கள். ஹென்றிக்கு மட்டும் பெயரளவில் இன்றி மெய்யான பெற்றோராக இருக்கிறார்கள். ஹென்றி அக்கம்மா சமைத்து தருகிற உணவுகளை விட கம்மங்கூழை வெங்காயத்தை தொட்டுக்கொண்டு உண்பது மிகவும் பிடித்திருக்கிறது. அதை கண்டு அவள் வியக்கிறாள். மணியக்காரர் வந்தவுடன் சபாபதியின் வாரிசுதான் என்பதற்கான ஆதாரங்களை காட்டி விளக்குகிறான் ஹென்றி. அதை கோர்ட் மூலம் ஸ்தாபித்து வந்திருக்கிறான். சபாபதியின் சொத்துக்களை தற்சமயம் பாதுகாத்து வரும் துரைக்கண்ணுவிடமிருந்து பெற்று ஹென்றிக்கு தர வேண்டும் என்பதற்கு பஞ்சாயத்து கூடுகிறது. துரைக்கண்ணு தான் என்றுமே சொத்தின் மீது ஆசைப்பட்டதில்லை என்றும் அவற்றை அண்ணன் மகனாகிய ஹென்றி பிள்ளைக்கு மாற்றித் தருகிறேன் என்றும் சொல்லி தேவராஜனை வீட்டு பத்திரம் எழுதி கையெழுத்திட்டு தருகிறான். ஹென்றி அப்போது தான் விரும்பி வந்தது சொத்துக்களுக்காக மட்டுமல்ல, சபாபதியின் மகன் என்ற அங்கீகாரத்தையே என்று கூறுகிறான். அதை அனைவரும் முக்கியமாக துரைக்கண்ணு தந்து விட்டதால் சொத்துக்களை அவர் பெயருக்கே மாற்றித் தருகிறேன் என்று சொல்லி தேவராஜனை மறுபடி எழுதச் சொல்லி கையெழுத்திட்டு தருகிறான். தனக்கு அப்பாவின் பூர்வீக வீடு மட்டும் போதும் என்கிறான். நாளது வரையில் அடிதடி சண்டைகளுக்கு மட்டுமே பஞ்சாயத்து செய்திருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு தரும் இந்த பஞ்சாயத்தை பார்த்து அசந்து போகிறார்கள். துரைக்கண்ணு தன் வீட்டிற்கு ஹென்ரியை அழைத்து சென்று உபசரித்து தன் அண்ணனின் கிராமத்தை விட்டு நீங்கிய பிறகான வாழ்க்கையை பற்றி அவரின் மரணம் பற்றி அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொள்கிறான். துரைக்கண்ணுவின் பிள்ளைகளும் ஹென்ரியுடன் ஒன்றி விடுகிறார்கள். அந்த பூர்வீக வீட்டை முன்பிருந்தது போலவே பழமை மாறாமல் புதுப்பித்து தருவது தன் பொறுப்பு என்றும் அதை மேற்பார்வை பார்ப்பது ஹென்ரியின் பொறுப்பென்றும் அறிவித்து ஹென்றி தங்குவதற்கு பழைய வீட்டினருகே ஒரு கொட்டகையையும் அமைத்து தருகிறான். வீடு வளர ஆரம்பிக்கிறது.
அதே சமயம் ஹென்றி சொன்னதைப் போல தேவராஜனின் மனைவி கர்ப்பமான செய்தி வந்து அவன் சென்று அவளை அழைத்து வருகிறான். ஓரிரவில் தபால்கார ஐயர் ஹென்ரியை பார்த்து பேசிவிட்டு கிளம்புகையில் யாரோ மறைந்திருக்கிறார்கள் என்று பயந்து அலற ஹரிக்கேன் வெளிச்சத்தில் பார்த்தார் அன்று குளத்தில் குளித்த அதே நிர்வாண பெண். இப்போதும் அவள் ஆடை அணிந்திருக்கவில்லை. அவளை பைத்தியம் என்கிறார்கள் சுற்றி இருந்தவர்கள், செவிடு என்கிறார்கள் சிலர். யாருடைய பேச்சும் அவள் செவியில் ஏறாதது போன்றதோர் பாவனை அவளிடம். ஹென்றி அவளை பேபி என்று அன்பாக விழித்து தன் ஆங்கிலமும் தமிழும் கலந்த மணிப்பிரவாளத்தில் அவளிடம் பேசுகிறான். பெரிய டவல் ஒன்றை நீட்டி அதை சுற்றி கொள்ளும்படி சொல்ல அவளும் அதை வாங்கி சுற்றி கொள்கிறாள். அவள் செவிடும் அல்ல, பைத்தியமும் அல்ல என்பது ஹென்றிக்கு ஊர்ஜிதமாகிறது. ஹென்றி சொல்வதை மட்டும் அவள் கேட்பது ஊராருக்கு பெரு வியப்பாகிறது. எப்படியோ அந்த பெண் நன்றாக இருந்தால் சரி என்கிறான் துரைக்கண்ணு. அவளை தேவராஜனின் வீட்டில் தங்க வைக்கும்படி ஹென்றி வேண்ட அவன் அப்படியே செய்கிறான். அக்கம்மா எண்ணெய் குளியல் செய்ய வைத்து அவள் சிக்கப்பிடித்த தலையை சரி செய்து தன் புடவையையும் ஜாக்கெட்டையும் தர அவற்றை அணிந்து கொண்ட பின்னர் தான் உணர்கிறார்கள் அனைவரும் அவர் அழகி என்பதை. அடுத்து வந்த நாட்களில் அவள் எல்லோருடனும் இணக்கமாக பழகுகிறாள். வீடு கட்டுகிற இடத்திலும் அக்கம்மா வீட்டிலும் வேலைகள் செய்கிறாள். கண் பார்த்தால் கை செய்கிற நுட்பம் அவளிடம் இருப்பதை பார்த்து வியக்கிறான் ஹென்றி. இத்தனைக்கும் அவள் வாய் திறந்து யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அவள் காற்றைப் போல யாராலும் தேக்கி வைக்க முடியாது. திடீரென்று ஒரு நாள் எங்கேனும் காணாமல் போய்விடுவாள் என்கிறான் துரைக்கண்ணு. ஒரு மாத காலம் இப்படியே ஓடி முடிய வீடு தயாராகியிருக்கிறது. இப்போது பழமை மாறாமல் புதுப்பித்து கட்டப்பட்ட அந்த வீட்டை வெளியிலிருந்து நின்று ரசிக்கிறான் ஹென்றி. எலக்ட்ரிசிட்டிக்கு ஏற்பாடு செய்கிறான் தேவராஜன். அவனோ வேண்டாம் என்கிறான். தனக்கு லாந்தர் வெளிச்சமே பிடித்திருப்பதாகவும் இயற்கையோடு இயைந்து வாழவே தன் மனம் விரும்புகிறது என்றும் சொல்கிறான் ஹென்றி. நல்ல நாள் பார்த்து வீட்டின் கிரகப்பிரவேசம் நடக்கிறது. ஊரின் ஜனத்தொகையில் பெரும் பகுதி ஹென்றிக்காக அங்கே வந்து வாழ்த்துகிறது. அனைவரும் ஆளுக்கு ஒரு வேலையாக இழுத்து போட்டுக்கொண்டு பரபரவென்று செய்கிறார்கள். ஐயர் சொல்கிற சடங்குகளை எல்லாம் செய்கிற ஹென்றி திடீரென்று நினைவு வந்தவனாக கூட்டத்தில் பேபியை தேடுகிறான். அவளை காணவில்லை. அவன் மேற்பார்வை பார்ப்பதற்காக கட்டியிருந்த கூடாரத்திற்கு வந்து பார்த்தால் அவள் அணிந்திருந்த புடவை மட்டும் அங்கு கிடைக்கிறது. தோட்டத்தின் கதவு வழியே வெளிப்பட்டு ஹென்றி பார்க்க அவள் வயல்வெளிக்கு நடுவில் முன்னர் ஹென்றி தந்த அதே துணியை உடுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவளை கூப்பிட முயன்ற ஹென்றி தன்னை அடக்கிக் கொள்கிறான். அவளை கூப்பிட்டு பயனில்லை என்று நினைத்துக் கொள்கிறான். இப்போது அவள் ஏன் போனாள் என்ற கேள்விக்கு அப்போது அவள் ஏன் வந்தாள் என்ற மறு கேள்வியே பதிலாயிற்று. உள்ளே இருந்து துரைக்கண்ணு அவனை கூப்பிடும் குரல் கேட்க இதோ வருகிறேன் என்றபடியே வீட்டினுள் போகிறான் ஹென்றி.